ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே எங்கேஜிங்கா இருந்தது. நியூ ஆக்டர்ஸ் மாரியே தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் மூவி மாரியே தெரியல. 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய சஸ்பென்ஸ் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய மூவி. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க படம் பார்க்க? இது ஆக்சுவலி நான் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். த்ரில்லிங் மூவின்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அதே மாதிரி த்ரில்லாவே லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லாவே இருந்தது. நிறைய சஸ்பென்ஸ் இருந்தது. வந்து பார்க்கலாம். ஆமா 100% நல்லாவே இருந்தது. நிறைய மூவிஸ் வருது இப்பெல்லாம் ரொம்ப ஃப்ளாப்பா இருக்குதா அந்த மாதிரி இல்ல. இது நியூ கம்மர்ஸா இருந்தாலுமே அவங்களை நல்லா என்கரேஜ் பண்ணோம்னா இன்னும் நிறைய நிறைய நல்ல மூவிஸ் கிடைக்கும். படத்துல சஸ்பென்ஸ் இருக்கு படம். இந்த மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு? இல்ல அவங்க ஸ்டோரி பிளேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளேயும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னாலே கெஸ் பண்ண முடியல இதுதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பயமுறுத்திட்டாங்களா? இல்ல பயமுறுத்துனன்ட்டு இல்ல, பட் என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலை நல்லா பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அவங்க. படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ்னா அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நெகட்டிவ்னு இப்போதைக்கு அப்படி சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. மூவி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் எங்கேயுமே லேக் இருக்குல்ல. எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்? எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். காமெடி எல்லாம் கிடையாது. பட் நம்ம என்ன சஸ்பென்ஸ் அவங்க சொல்லிடுறாங்களோ ட்ரெய்லரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இருந்தது. நிறைய வந்து ட்ரெய்லர்ஸில் போட்டிருப்பாங்க, நல்ல நல்ல சீன் மட்டும் போட்டிருப்பாங்க. பட் வந்து பார்த்தா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. பட் இங்கே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோனோ அது மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்க. இந்த மாதிரியான அப்கமிங் மூவிஸை வந்து கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணி பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மூவி மட்டும் தான் போய் தியேட்டர்ல பாக்குறீங்க. இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. சீரியஸ்லி ஒர்த் மூவின்னு சொல்லலாம். வந்து கண்டிப்பா பாருங்க தியேட்டர்ல. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? என்ன கிடைச்சு? எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாம தான் நான் போனேன். எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் எனக்கு இப்போ வரைக்குமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்ன்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லலாம். அவ்வளோ ட்விஸ்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாருமே. எனக்கு ஹீரோட ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உண்மையா சொல்ல போனா அவர் ரொம்ப அமைதியா சாதுவா இருக்க மாதிரி காமிச்சாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த மாதிரி அதில் கனெக்ட் பண்ண முடியல. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இல்லை எல்லாருமே அவங்கவுங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவங்க 2 பேரோட ரோல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் டைரக்ஷன் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஓவரால் ஒரு குட் மூவி. நெகட்டிவ் எனக்கு எதுவுமே தெரியல. சீரியஸாக எனக்கு நெகட்டிவ் தெரியல. பாசிட்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது தான் பாசிட்டிவ் நான் சொல்ல முடியும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஜர்னர் மூவி பார்த்ததில்லை. ரொம்பவே டிஃப்ரெண்டாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், கடைசி வரைக்கும் ட்விஸ்ட். அதனால் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஹாரிகா. குற்றம் புதிது படத்தோ இயக்குனரோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நிஜமாலே இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் நரேட் பண்ணாங்க. சொல்லும் போது எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதை விட வந்து படம் பார்க்கும்போது டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எந்த இடத்துலையுமே எந்த சீன்லேயுமே நான் லேக் பார்க்கவே இல்லை. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே புது முகம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. தருண் விஜயா இருக்கட்டும், சேஷ்விதாவாக இருக்கட்டும், 2 பேரும் போட்டுட்டு நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் டிரெக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாக இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்த படங்களில் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும் நான் நம்புகிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் முக்கியமாக எந்த ஒரு வல்கேரிட்டி இல்லை. எந்த ஒரு சஸ்பென்ஸான படத்துக்கு போகும்போதுமே வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை கொஞ்சம் கொச்சையாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அது மாதிரி வரும். இந்த படத்தில் அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. குற்றம் புதிதுன்னு படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி குற்றமே வந்து புதிதாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் படத்தில். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஹீரோ தப்பு பண்ணியிருக்கார், அவர் ஏன் பனிஷ் பண்ணல அப்படின்றது. அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு அதிகாரியாக இருக்கார். ஸோ ஹீரோவை பனிஷ் பண்ணும்போது தன்னோட பொண்ணும் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்கன்ற அந்த ஒரு சுயநலம் இருக்கும் இல்லையா. ஸோ பொண்ணுக்காக அவரை
மறைமுகமாக மறைச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. இல்லை பார்ட் 2 கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், குற்றம் புதிது படம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் எல்லாருக்குமே மனசில் வந்து ஃபீல் குட்டாக வீட்டுக்கு போவீங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சது எனக்கு ரொம்ப. நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? நான் சரி நார்மலாக ஏதாவது த்ரில்லர் படம் அந்த மாதிரி தான், பேய் படம் அந்த மாதிரி தான் போனேன். பட் ஆனால் அது ரொம்ப புதுசாக இருந்தது, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரே ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு மூணு மூணு விதமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மூணா ரெண்டான்னு தெரில, 3 விதம் தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப. அது அது படம் பார்க்கும்போது நமக்கு யோசிக்கிறதுக்கான மைண்ட் செட் வரல. நம்ம ஹீரோ பாவம், அவன் தப்பே பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணதுனால அது நமக்கு ஹீரோ மேலே தான் கருணை வருதுன்னு சொல்லணும். ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது சொல்ல வராங்களா படம் மூலமா? கருத்து அப்படின்னு பார்த்தா சொல்ல வரல ப்ரோ. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஹீரோவும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியா அப்படிதான் சொல்றாங்க. நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்துருக்கோம்ல, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? இது வந்து ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த விருமாண்டி படத்தில் யூஸ் பண்ண மாதிரி இந்த ரோஷமண்ட் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி கதை சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஹீரோவோட ஆக்டிங் எப்படி? ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். அந்த வயலன்ஸ் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலாகவே ஸ்க்ரீன் பிளே, அந்த லைட்டிங், அந்த விஷுவல், அப்புறம் மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாசிட்டிவ்னா படமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்னு நான் எதுவுமே படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்கல அப்படி இப்படின்னு படம் பார்த்துட்டு வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. படம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியல, அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுனால நமக்கு ஃபுல்லாக. ஹாய், சூப்பராக படம், நல்ல படம், நல்லா எல்லாரும் வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்க. படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க, என்ன கிடைச்சது? அதில் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்லையும் வரல, ஆனால் படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் கரெக்டாக போய் முடிஞ்சுது. படம் நல்லா வந்திருக்கு. படத்துல யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சது? ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மேபி நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி, மற்றபடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்துருக்கோம்ல, இதுல என்ன டிஃப்ரெண்டா? இல்லை, இது புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம், அது கிடையாதுங்க. அப்படியே மாறி 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 அதோட சஸ்பென்ஸ் வந்து உட்கார நேரத்தில் எல்லாருமே பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. படத்துல இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? படமே பாசிட்டிவ் தான். இதில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்து படம் பாருங்க. படம் ஃபுல்லா ரத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ எந்த படத்தில் இல்லை, எல்லா படத்துலையும் ரத்தம் இருந்தால் தானே போகுது. அது வந்து அதுக்கு தகுந்த விஷயந்தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. கதைக்கு தகுந்த ஒரு விஷயந்தான் போயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். அது பொதுவாக அது வந்து இன்னும் பெருசாக வந்து ஒரு வல்கரும் எதுவுமே இல்லாமல் அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். குறிப்பாக டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. வந்து தேட்டரில் பாருங்கள்.